ஃபியர் அப்படின்றது ஒரு எமோஷன். நம்மளோட பிரெயின் வந்து நமக்கு எதெல்லாம் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிக்கு த்ரெட் அப்படின்னு நினைக்குதோ, அத நம்மளுக்கு இன்டிமேட் பண்றதுக்கு நம்மளுக்கு குடுக்குற ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் தான் இந்த ஃபியர் அப்படின்றது. இந்த ஃபியர் இல்லாட்டி பயப்படுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த பயத்த எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிரச்சனை. ஆ ஃபியர் அப்படின்றது பிசிக்கல். அது பிசிக்கலா உங்களோட ஹார்ட் ரேட்ட ரைஸ் பண்ணி, உங்களோட பிபிய ரைஸ் பண்ணி, அதனால என்ன ஆகும்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆ இந்த ஃபியர் அப்படின்றது வந்து பெர்சனல். ஸோ ஒரு ஜெனரிக்கா இந்த ஃபியர்க்கு இதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன? எந்த ட்ராமாட்டிக் ஈவென்ட் அவங்கள பயமுறுத்துது? எத வந்து பார்த்து அவங்க பயப்படுறாங்க? அப்படின்றத பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமான சொல்யூஷன் அண்ட் சஜஷன் குடுக்கணும். ஸோ இது நம்ம டெய்லர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியர் அப்படின்றது இன்னெவிட்டபிள். ஹியூமனா பிறந்த எல்லாருக்குமே இந்த ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு எல்லாருக்குள்ளயும் இந்த ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அதே போல ஃபெய்த் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம மேலயும், நம்மள படைச்ச கடவுள் மேலயும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நெறைய தெரபெட்டிக் தெரபீஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த ஃபியர குறைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து பேஷண்ட் இருக்காங்கன்ற பட்சத்துல நம்ம கவுன்சிலர்ஸ் இல்லாட்டி அ தெரபிஸ்ட் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்ட மீட் பண்றது ரொம்ப அத்தியாவசியம். வணக்கம் சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.